ரீசெண்டா ஆக்ட்ரஸ் ராணி முகர்ஜிக்கும் பாலிவுட்டோட ஃபேமஸ் யாஷ் ராஜ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெட்டான ஆதித்யா சோப்ராக்கும் மேரேஜ் ஆச்சு. இவங்களுக்கு மும்பைல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கான். இத பத்தி ரொம்ப சந்தோஷமா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அந்த பெண் குழந்தைக்கு ஆதிரா அப்படின்னு பேர் விட்டுருக்காங்க. காட் கிரேஸ்ல நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா இவங்களுக்கு 37 வயசா இருக்கு. இப்பதான் முதல் குழந்தையும் பிறந்திருக்கு. அதனால ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மலையாள பத்திரிகை ஒண்ணுல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு சகோதரிக்கு சாசனையும் அன்புடன் சகோதரிக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரஸ்ட் மூலமா நயன்தாரா நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸ கொடுத்திருக்காங்களாம். முக்கியமா இன்னர்ஸ், நாப்கின்ஸ் இந்த மாதிரியான பெண்கள் மனசு விட்டு கேட்க முடியாத சில விஷயங்களை அவங்க நிதி உதவியா கொடுத்திருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நயன்தாரா மட்டும்தான் பெண்களோட மனசை புரிஞ்சுட்டு கரெக்டா அவங்களுக்கு தேவையான திங்ஸ கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்பு தான் அறிகின்ற மாதிரி. நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? ஒரு பொண்ணாலதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியும். ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் அவரோட தம்பி ஜெயம் ரவியை வச்சு தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அது செம்ம ஹிட் ஆயிருக்கு இந்த வருஷத்துல. டைரக்டர் ராஜா விஜய வச்சு படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி அவரோட ட்விட்டர் பக்கத்துலயும் வெளியிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மகாகவி பாரதியார் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. படத்தை பத்தின விஷயத்த இந்த மாசம் கடைசியிலும் சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் 24 AMS நிறுவனம் தயாரிக்கிறதா இருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவம் இல்லையா? சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஊருக்கு போய் சேரு. அத்தாச்சி எண்ட் வந்துருச்சு. 2016 பிறக்க போகுது. அதாவது இந்த வருஷத்தோட சர்வே எடுக்கிறதுக்கு எல்லாரும் அப்படியே ரெடி ஆகி படையா நிக்கிறாங்க. இதுக்காக அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்துல அதாவது 2015 யாரு டாப் பணக்காரங்க, ஐ மீன் இந்த வருஷம் மட்டும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக சர்வே எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சில வருஷமாவே ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருந்த நம்ம சல்மான் கான் இப்போ செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஷாருக் கான் 257 கோடி. சும்மாவா? செகண்ட் பிளேஸ் நம்ம சல்மான் கான் 202 கோடி. தேர்ட் இடத்துல நம்ம அமிதாப் பச்சன் இருக்காராம். இதை தொடர்ந்து தோனி, அமீர் கான், அக்ஷய் குமார், விராட் கோலி, சச்சின், தீபிகா படுகோன், ரித்திக் ரோஷன் இவங்க லைனா 10 இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது இல்லாம 100 பேரும் இருக்காங்களாம் கணக்குல இல்லாம. இதுல பாத்தீங்கன்னா 19 பேர் புதுசா இடத்தை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதுல மெயினா ஒரு 4 பேர் இல்ல 3 பேர் நம்ம சொல்லுவோமே, ராஜமௌலி, பிரபாஸ், அப்புறம் முருகதாஸ், இவங்கெல்லாம் எங்க இருந்துப்பா இவ்வளவு சீக்கிரம் இதுக்குள்ள இந்த லிஸ்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ராஜமௌலி, பிரபாஸும் பாத்தீங்கன்னா பாகுபலி படம் வந்ததுல அதனாலதாங்க லிஸ்டுக்குள்ள வந்திருக்காங்க. என்ன கொடுமை சரவணது. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மூவியே சோம்பி திரைப்படம் எதிர்பார்ப்போட ஜெயம் ரவி நடிக்கிற மிருதன் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு இருக்கு. இந்த படம் ஹாலிவுட்ல சைனால சோம்பி அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கான். இது என்ன பேரே வித்தியாசமா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட 62 படம் எடுத்திருக்காங்களாம். இது ஒரு விதமான புதிய வைரஸான அட்டாக்கா. இந்த வைரஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு மக்களை அட்டாக் பண்ணுமா. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட நடமாடுவாங்களாம். அதாவது அவங்க கிட்ட உயிரே இல்லாது பட் போன மாதிரி நடமாடுவாங்களா, சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நோயை பரப்பக்கூடியதுதான் சோம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதுல நடிக்கிறாரு நம்ம ஜெயம் ரவி. ஹாலிவுட் மூவி நம்ம தமிழ் மூவில எடுத்தா கொஞ்சம் ஓடாத மாதிரிதான் இருக்கு.
இருக்கும். பட் நம்ம இந்த படத்தை கொஞ்சம் எதிர்பார்ப்போமே. இந்த ஸ்டோரியில ஜெயம் ரவி மக்களை காப்பாத்துற ஒரு பயங்கரமான வீரனா அப்படின்னு நடிக்கிறாரு. இதுல வந்து லட்சுமி மேனன் இவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க, அதுவும் டாக்டரா நடிக்கிறாங்க, டாக்டரமா நடிக்கிறாங்க. இந்த படத்தை சக்தி சௌந்தரராஜன் டைரக்ஷன் பண்றாரு. எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமா மிருதன் நம்ம நல்லபடியா ரிலீஸ் ஆகணும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசையும் கூட. இருப்பா திருப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா.